தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனம் 26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கர்த்தர் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுக்கு பயப்படும் பொழுது ஆண்டவரே தேவனுடைய வழிகளிலே நாங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரே, தேவனுக்கு பயந்து ஆண்டவரே அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஒரு திட நம்பிக்கையை தருகிறீங்க. உங்க மேல இன்னும் விசுவாசத்தை தருகிறீங்க, உங்க மேல இன்னும் நம்பிக்கையை தருகிறீங்க ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களுக்கு நம்பிக்கை தருகிறவர் மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கிறீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய குடும்பங்களுக்குள்ளே பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கு தேவையான ரட்சிப்பு, பிள்ளைகளுக்கு தேவையான சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனுக்கு பயமில்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழாதபடிக்கு சுவாமி, தேவனுக்கு பயந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்து சுவாமி, உமக்கு பிரியமானதை செய்து ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அடைக்கலத்தை ஆண்டவரே அந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிற அந்த அடைக்கலத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆமாண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்புக்காக, அடைக்கலத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடப்பார்கள். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.